கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, முல்லை பெரியாறு அணை தொடர்பான வழக்கில் மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது குறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் டார்வின் இணைப்பில் உள்ளார். டார்வின், இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வயநாடு பேரிடரை சுட்டிக்காட்டி முல்லை பெரியாறு அணையில் தேக்கி வைக்கக்கூடிய நீரின் அளவை 120 அடியாக குறைக்க வேண்டும் என கோரி கேரளாவை சேர்ந்த பல வழக்கறிஞர்கள், மேத்யூ நெடும்பரா உள்ளிட்ட பல வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த மனுவானது ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது இன்று விரிவாக விசாரிக்கப்பட வேண்டிய விவகாரமாக உள்ளது. எனவே இந்த விவகாரத்தை வேறு ஒரு தேதிக்கு ஒத்திவைக்கலாம் என்று சொல்லி உச்சநீதிமன்றமானது இன்றைய தினத்தில் அந்த வழக்கை ஒத்திவைத்திருந்தது. அதன் அடிப்படையில் தான் இன்று இந்த வழக்கானது நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது மனுவுடைய சாராம்சங்களை மனுதாரர்களான மேத்யூ நெடும்பரா உள்ளிட்ட வழக்கறிஞர்கள் எடுத்துரைத்திருந்தனர். இதனையடுத்து நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். குறிப்பாக அணை கட்டமைப்பு ரீதியாக ஆய்வு எப்போது செய்யப்பட்டது, இந்த அணை பலமாக உள்ளதா என்பது தொடர்பாக மத்திய அரசின் நிபுணர் குழுவிடம் கருத்தை கேட்டு அணையை கட்டமைப்பு ரீதியாக ஆய்வு செய்வதற்கான ஒரு முடிவை எடுப்பதற்கான ஒரு பரிந்துரையை வழங்கலாம் என்றும் தெரிவித்திருந்தார்கள். அதே வேளையில் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அணை ஆய்வு செய்வது, கட்டமைப்பு ரீதியான ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு தமிழகத்திற்கு ஏதேனும் ஆட்சேபனை உள்ளதா என்பதையும் அறிய விரும்புகிறோம் என்பதையும் அவர்கள் தெரிவித்து இன்றைய வழக்கு விசாரணையை நடத்தியிருந்தார்கள். அப்பொழுது இந்த ஏற்கனவே முல்லை பெரியாறு அணையை பொறுத்த வரைக்கும் அணையினுடைய பாதுகாப்பு ஆய்வு குழு என்று சொல்லக்கூடிய மேற்பார்வை ஒரு குழு என்பது அமைக்கப்பட்டிருந்தது. அது உச்சநீதிமன்றத்தின் அறிவுறுத்தலின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட குழுவாகும். அந்த குழுவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் நிபுணத்துவம் பெற்றவர்களா, குறிப்பாக அவர்கள் இந்த அணை பாதுகாப்பு விவகாரத்தில் எவ்வாறு அவர்களுக்கான நிபுணத்துவம் இருக்கிறது உள்ளிட்ட விவகாரங்களையும் உச்சநீதிமன்றமானது இன்று ஆய்வு செய்திருந்தது. ஆனால் அந்த குழுவில் இடம்பெற்றவர்கள் நிபுணத்துவம் பெற்றவர்கள் அல்ல என்பதுதான் உச்சநீதிமன்றத்தினுடைய அவர்களுடைய அந்த கருத்தாகவும் இருந்து கொண்டிருந்தது. இதனை அடுத்து இந்த விவகாரத்தில் ஏற்கனவே அணை பாதுகாப்பு சட்டம் என்பது அமலுக்கு வந்த பின்பாக அதனுடைய சாராம்சப்படி 7 பேர் கொண்ட ஒரு தேசிய குழு என்பது அமைக்கப்பட வேண்டும். அணை பாதுகாப்பு தொடர்பாக நிபுணத்துவம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அது அமைக்கப்பட்டுள்ளதா என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார்கள். ஆனால் அது அமைக்கப்படவில்லை என்று இரு தரப்பினர், மனுதாரர்கள் மற்றும் தமிழக அரசு தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து ஏன் இதுவரைக்கும் அந்த குழு அமைக்கப்படவில்லை என்று மத்திய அரசை நோக்கி கேள்வி எழுப்பியதோடு இது தொடர்பாக மத்திய அரசானது உரிய விளக்கத்தை அவர்கள் அளிக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார்கள். மேலும் அணை பாதுகாப்பு ஆணையம் என்பது ஆணையமும் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அணை பாதுகாப்பு குழு நிபுணத்துவம் பெற்றவர்களை கொண்டு அமைக்காதது ஏன், அது தொடர்பான விளக்கத்தை அளிக்க வேண்டும் என கூறி வழக்கை ஜனவரி 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். அதன் முன்பாக இந்த அணை பாதுகாப்பு ஏற்கனவே அமைக்கப்பட்ட அந்த மேற்பார்வை குழுவை பொறுத்த வரைக்கும் அதுவே ஒரு சிறந்த குழுவாகத்தான் இருக்கிறது என்று தமிழக அரசினுடைய வாதமாக இருந்திருந்தது. குறிப்பாக ஏற்கனவே அணை என்பது ஆய்வு செய்யப்பட்டு பலமாக இருக்கிறது என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்ததையும் தமிழக அரசானது சுட்டிக்காட்டியிருந்தது. ஆனால் நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் அந்த விவகாரத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் நேரடியாக அணை பாதுகாப்பு சட்டத்தின்படி நிபுணத்துவம் கொண்ட அந்த குழு என்பது அமைக்கப்பட்டுள்ளதா என்பதையே நாங்கள் அறிய விரும்புகிறோம் என தெரிவித்து அது தொடர்பாக மத்திய அரசானது விரிவான விளக்கத்தை அளிக்க வேண்டும் என கூறி மத்திய அரசுக்கு நோட்டீஸ் பிறப்பித்ததோடு வழக்கை ஜனவரி 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறது. முல்லை பெரியாறு வழக்கு தொடர்பாக மத்திய அரசு விரிவான பதில் அளிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது குறித்த விவரங்களை வழங்கியதற்கு நன்றி டார்வின்.